வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல். அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய், அது இல்லைன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து, நான் கடலை பருப்புலாம் சேர்க்கல, பீட்ரூட் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 3 தடவை கிளறி விட்டுடணும். இப்போது துருவிய தேங்காய் சேர்த்து கிளறி எடுத்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தயாராகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி இது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சிட்டேன். வீட்டில் காய்கறி இல்லை, வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு. வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து நல்லா கழுவிட்டு புளிக்குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் சாதாரணமாக வெங்காய குழம்பு தான் வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. அது என்னன்னு தெரில, வெறும் வெங்காயத்தை போட்டு வெந்தய வரம் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும் சாப்பிடும்போது. கூடவே ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியானா ரொம்ப பொடிசாக இல்லை, ஒரு வெங்காயத்தை ஒரு 8 துண்டாக நறுக்கினாலே போதும். இப்போது நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கிட்டு இதில் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் இந்த மாதிரி வதக்கலைன்னா பிரச்சனை இல்லை, மிக்ஸி ஜாரில் போட்டு கூழாக்கி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் சட்டுன்னு வதங்கும். இப்போது தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நான் ஒரு 3 சோட்டான் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற வச்சது. அதை நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டி குழம்புல சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ உப்பு பதம் பார்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வேக விடணும். அப்போ தான் நல்லா கட்டியாக வரும். இப்போ 20 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 3 தடவை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது மறுபடியும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். குழம்பு நல்லா திக்கான பதம் வந்ததும் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா வெங்காய குழம்பு சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக வீட்டில் 2 முட்டை தான் இருந்துச்சு, அதை அவிச்சு உரித்து குழம்புலையே சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் வெங்காய குழம்புன்னு வச்சா அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக பீட்ரூட் பொரியல், இல்லைன்னா அவிச்ச முட்டை, அதுவும் இல்லைன்னா அப்பளம், அதுவும் இல்லைன்னா பப்படம், அதாவது வத்தல் நம்ம வீட்டில் போட்டு காய வச்சுருப்போம்ல, அதை பொரித்து சாப்பிட்டா எது தொட்டுக்கிட்டனாலும் சூப்பராக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைனாலும் இந்த புளிக்குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை சுண்டி தேங்காய் பூ போட்டு கிளறி சாப்பிட்டா அதுவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. சிம்பிளாக நம்ம வீட்டில் காய்கறியே இல்லாதப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வாய் அருகே சென்று அந்த பருக்கையை வைக்கும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. நிறைய பேர் வீட்டில் காய்கறியே இல்லை, சாம்பார், ரசம், தயிர்னு ஏதாச்சும் செஞ்சுப்பாங்க. ஆனால் வெங்காயத்தை மட்டுமே வச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான குழம்பு செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, தொட்டுக்கையே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறுபடியும் கமெண்ட்டில் சொல்கிறேன்.